இஸ்க் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த இஸ்க் வந்து ரொம்ப பரபரப்பாக அன்னைக்கு பேசப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான படம். அந்த படத்தோட இயக்குனர் தான் அனுராஜ் மனோகர். நான் ரீமேக்னா எடுத்ததில்லை, எடுக்க மாட்டேன். ஆனால் சில படங்கள் நமக்கு ரீமேக் பண்ண தோணும். தாரே ஜமீன் பர் படத்தை வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் அமீர் கான்லாம் மீட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து எனக்கு இஸ்க் வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு நினைச்ச படம். ஸ்ரீலங்காவில் நடந்த இலங்கை நம்ம தமிழர்களுக்கான போராட்டமாக இருக்கும். தமிழர்கள் நிலவரம்னு போராடினாங்க. தமிழர்களை அந்த பூமியை விட்டு அகற்றுவதற்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? டொவினோ தாமஸ்னு ஒரு ஹீரோ. அவர் வந்து இன்னைக்கு மலையாள உலகில் ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஹீரோல அவர் ஒருத்தர். டொவினோவோட படங்கள்லாம் இன்னைக்கு யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இங்க டைரக்டருக்கு ஒவ்வொரு படமும் லைஃப், ஒவ்வொரு படமும் போராடணும். ஒவ்வொரு படமும் அவனுக்கு வந்து நித்தியகண்டம் பூர்ணாயுசன் தூக்கம் இருக்கிறத பாருங்க. இவர் தூங்கி 2 மாசம் ஆச்சு. இப்போ வந்து உட்காந்துருக்காரு, நாளைக்கு படம் ரிலீஸ். இதுதான் ஒரு டைரக்டரோட நிலைமை. ஒரு போலீஸ்காரன் வந்து நான் ஒரு அந்த சத்தியபிரமாணம் எடுக்கும்போது நான் இந்த பதவியில் நான் நேர்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன், எனக்கு இந்த பதவி வந்து நான் மக்களுக்கான சேவை செய்வேன்னு போறான். ஆனா போற எல்லா போலீஸ்காரும் அதை காப்பாற்ற முடியுதா? காப்பாற்ற முடியாது. மேக்ஸிமம் சினிமா அப்படின்னும் போது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா எல்லாரும் பாக்குறாங்க. என்டர்டைன்மெண்ட் மகாநதி எப்படி வந்திருக்கும், குணா எப்படி வந்திருக்கும், அன்பேசி எப்படி வந்திருக்கும். சார் என்டர்டைன்மெண்ட் மீடியா இல்ல சார், அதுதான் கேட்க வந்தேன். ஓகே, கேள்வி தப்பு. வணக்கம் மேடிகேர் ப்ரோ டிவி நேயர்களே, நான் உங்கள் கணேஷ் மகிந்தன். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா 2 சூப்பரான டேரக்டர்ஸ் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த இன்டர்வியூவில். ஸோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க டேரக்ட் பண்ண படம் மட்டும் பொக்கிஷம் இல்லை, ஸோ அவங்களே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் சரண் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே. அண்ட் இன்னொருத்தங்களை நம்ம வந்து கோலிவுட்டுக்கு வந்து வர வைக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெல்கம் டு கோலிவுட் சார். தேங்க்யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இப்போ 2 hours பிஃபோர் தான் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் சேரன் சார் ஆஃபீஸில் இருக்கேன். நல்லா இருக்கு. சரண் சார், ஸோ யுத்தம் சைடில் நம்ம போலீஸாக பார்த்துருந்தோம். இப்போ அகைன் நரிவேட்டை அண்ட் என்டரிங் இன்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி. எப்படி இருக்குது சார் நரிவேட்டை? எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? அண்ட் என்ன ஒரு டேரக்டரும் கூட நீங்கள், ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஸோ இவங்க கதை சொல்லும்போது உங்கள் கதையை சொல்லலை. ஓகே. முதல்ல என்னை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ யார் டைரக்டர்னு நான் கேட்டேன். முதல்ல இவரை பற்றி நமக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே. இஸ்க் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த இஸ்க் வந்து ரொம்ப பரபரப்பாக அன்றைக்கி பேசப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான படம். அது கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி, தமிழ் எல்லா மொழியிலையும் வந்து வாங்கி ரீமேக் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான படம். அந்த படத்தோட இயக்குனர் தான் அனுராஜ் மனோகர். அவரோட முதல் படம் அது. இது 2வது படம். அந்த படத்தை நான் பார்த்துட்டு எனக்கு இது யார் இப்படி ஒரு டைரக்டர், இவ்வளோ ஒரு 3 கேரக்டர் தான் படத்தில். ஆமாம். படம் ஃபுல்லாக ஒரு நாள் மார்னிங்கில் ஈவினிங் ஆரம்பித்து விடிய காலைக்குள்ளே நடக்கிற கதை. ஒரு நைட் மட்டும் தான் ட்ராவல். ஸோ அந்த நைட்டுக்குள்ளே அந்த 3 பேரோட ஒரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே இருக்கும் படத்தில். அது ஒரு பண்ண விதம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் இருந்துச்சு. அப்போ அந்த டைரக்டர் நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. அப்போ ஃபோன் நம்பர் எதுவும் கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அந்த படம் நான் ரீமேக் பண்ண கூட ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ரீமேக்னா எடுத்ததில்லை, எடுக்க மாட்டேன். ஆனால் சில படங்கள் நமக்கு ரீமேக் பண்ண தோணும். இப்போ தாரே ஜமீன் பர் படத்தை வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் அமீர் கான்லாம் மீட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து எனக்கு இஸ்க் வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு நினச்ச படம். ஆனால் அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அந்த டைரக்டர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ என்னோட செகண்ட் ஃபிலிமில் சார் வந்து நடிக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு யார் டைரக்டர்னு கேட்டேன். அனுராஜ் மனோகர். அனுராஜ் மனோகர்னா இஸ்க் படத்தை டைரக்டர். ஆமாம். ஓகே. வெல் அண்ட் குட். அப்படியே ஐ வாண்ட் டு மீட் ஹிம். அவ்வளோதான். அப்புறம் சார் வந்தாங்க, பேசினாங்க, கதை பேசணும், பிடிச்சிச்சு பிடிக்கவே இல்லை. இவர் பண்ணால் நல்ல படம் பண்ணுவார்னு ஒரு ஹோப்பை வந்து அந்த இஸ்க்கு கொடுத்துருக்கு. அப்படின்றப்ப அவங்கக்கிட்ட போய் நம்ம இது எப்படி வரும் என்ன ஒன்று கேட்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சூட்டபுளாக இருக்கா, நான் அதில் கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. அந்த கான்ஃபிடென்ட்டை அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் விட்டுட்டேன். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையாள ஃபிலிம்ஸையும் மலையாள டேரக்டர்ஸையும் எவ்வளோ வந்து ஒரு ஷிப் பண்ணுறாங்க அண்ட் அந்த டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது மலையாளம் அண்ட் தமிழ் பைலிங்குவலாக படம் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டீங்க? அண்ட் அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசினதுக்கப்புறம் ஒரு செகண்ட் படம் வந்து நம்ம ஒரு அட்டம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு படம் ஹிட்டு, செகண்ட் படமும் அந்த ஒரு இது வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து இந்த இஷ்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் வந்து E4 என்டர்டெயின்மெண்ட். அவர் இங்கே தமிழ்நாட்டில் கூட ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் படத்துக்கு அது அவ்வளோ பெருசாக சூப்பர் ஹிட் ஆகணும் அந்த மாதிரி திங்கிங் ஒன்றுமே இல்லை.
ஆக்சுவலி நல்லா பண்ணணும் அதுதான். Okay. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அங்கே கேரளாவில் வந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவர் வந்து கேரளா கேந்திர சாகித்ய அகாதமி அவார்டு எல்லாம் நல்லா வாங்கிச்சாங்க. அந்த மாதிரி பெரிய ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டோரி லைன் கிடச்சிருக்கு. வர்கீஸ் பீட்டர்னு ஒரு கேரக்டர் நேம், டோனோ கேரக்டர் நேம். அந்த கேரக்டருக்கு ட்ராவல் தான் முதல்ல வந்துருச்சு. அப்போ நிறைய சோஷியல் இன்சிடென்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு. இப்போ ட்ரைபல் பீப்புள்ஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த சிஸ்டம். ஸோ அவருக்கு பூமிக்காக இதெல்லாம் போராட்டம் இருக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் நம்ம முன்னில் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இவெண்ட்டில் ஒரு செல்ஃபிஷான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சுராஜன் ஞாரமுடன் ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பண்ணுறாரு. இந்த கேஷதாஸ் கேரக்டர் தான் சேரன் சார் பண்ணியிருக்கு, சீனியர் ஆஃபீஸர். ஸோ நம்ம வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து போயிட்டு இருக்கேன். அப்போ இன்பிட்வீன் த பொக்கிஷன் படத்தில் நிலா நீ வானம் காட்டு ஓகே பாட்டு ரீலில் வந்திருக்கு. அப்போ தான் என் மைண்டில் சேரன் சார் ரிகால் வந்திருக்கு. சி நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணது 2011. அந்த டைமில் நிறைய தமிழ் படம் இருக்கும் இங்கே. நிறைய டைம் டிமாண்டோ காலனி பெட்டன அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்கு கண்டென்ட்டில். ஓகே சார் படம் கூட பெரிய ஃபேன்ஸ் இருக்கு கேரளாவில் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேரன் சார் நமக்குள்ளே இருக்கு. சேரன் சார் படம் நமக்குள்ளே இருக்கு, கேரளாவிலே இருக்கு. அப்போது இந்த கேரக்டருக்கு இவர் வந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி யோசனை நமக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மள டீமாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் யுனானிமஸாக நம்ம இந்த டிசிஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஆஃபீஸில் வந்துருக்கு தான் நம்ம கதை சொல்லியாச்சுங்க. அப்போ 2 டேஸ்க்குள்ளே அவர் ஓகே பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லியாச்சு. அண்ட் நாங்கள் நரிவேட்டையோட ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நோட் பண்ணோம். அதில் முக்கியமான விஷயம் ட்ரைபல் பீப்புள் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம், அகெயின்ஸ்ட் த போலீஸ் அப்படின்னு. இந்த கான்செப்டில் நாங்கள் சில தமிழ் மூவிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நரிவேட்டை என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். See, basically it depends upon the Kerala storyline. It has some conflict issues in Kerala actually. Okay. But இது வந்து actually universal subject actually. So இங்கே நடக்கிற விஷயம் மாதிரி இல்லை எங்கள் கேரளாவில் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசணுன்னா இந்த டைமில் கூட நிறைய பேர் மக்கள் லேண்ட் வேணும் அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் கூட அவர் சென்டர் பாயிண்டாக வந்து அவருக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்கணும் தான் நம்மளுக்குள்ளே உள்ள ஆசை. ஓகே சார் அந்த இடத்துக்கு வந்தபோது நிறைய பேர் நம்ம 1500 பேர் வந்து ஒரிஜினல் ட்ரைப்ஸ் பீப்புள் இந்த படத்தில் நடிச்சாங்க. அப்போ அவருக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு, நான் இன்ட்ராக்ட் பண்ணி சார் இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலி. அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த கவர்மெண்ட் தான், அதில் சிஸ்டம் தான். அப்போ அது வந்து அந்த மாதிரி இஷ்யூ தான் வரணும், முன்னாடி வரணும். அது இங்கே கூட வரும்போது இது யூனிவர்சல் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே. இப்போ ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து வேற சப்ஜெக்ட் இல்லை. நம்ம ஆட்கள் நிறைய எடுத்திருந்தா கூட இது வந்து என்னன்னா, இது எங்கே இந்த படம் மற்ற படங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா, மக்களோட உணர்வுகளை ஒவ்வொரு படங்களும் வேற வேற மாதிரியா தோற்கடிச்சிருக்கு. ஓகே. ஆனா இந்த படத்துல ஒரு அதிகாரமும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஆபீசரும் ஒரு கவர்மெண்ட்டும் அவங்கள எப்படி பாக்குறாங்க, அவங்க எப்படி இந்த மக்களை வந்து களைஞ்சு போறதுக்கு. இது ஜஸ்ட் லைக் நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்த இலங்கை நம்ம தமிழர்களுக்கான போராட்டம் மாதிரி தான். தமிழர்கள் நிலவேறும்னு போராடினாங்க. தமிழர்களை அந்த பூமியை விட்டு அகற்றுவதற்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அதுக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் எடுத்துச்சு. அதுல இருந்து சில பேரை பிரிச்சாங்க, சில பேரை வெளியே கொண்டாந்தாங்க, சில பேரை சுட்டு கொண்டாங்க. அப்பவும் முடியாம நிற்கும் போதில் 1.5 லட்சம் பேரை கொண்டுட்டு தான் அந்த இலங்கையில அவங்க அதிகாரத்தை கொண்டு போனாங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டும் அதிகாரமும் ஒரு மக்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யும். அப்படி என்ன பண்ணுச்சு இந்த படத்துல அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுதான் இந்த படத்துல நீங்க சொன்னீங்கல்ல, இப்படி ஒரு பூமி பற்றின போராட்டம் நிறைய படம் வந்திருக்குன்னு. அதுல இருந்து ஏன் இந்த படம் வேறையா இருக்கும் அப்படின்னா, அந்த வெளியேற்றுறதுக்கு அவங்க எடுக்கிற அந்த முயற்சியும் அதுல பலியாகிறதும் புதுசா இருக்கும். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க சார், இஷ்க் படம் பார்த்துட்டு நானே ரீமேக் கூட பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ அந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த விஷயம் உங்களை ஆஸ் எ டேரக்டராகவும் சரி, ஆஸ் எ ஆக்டராகவும் சரி, எந்த விஷயம் சார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ முதல் படமே இந்த மாதிரி ஒரு படம், 2வது படம் எடுக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதை இந்த படம் வந்து நான் மட்டும் இல்லை, டொவினோ தாமஸ்னு ஒரு ஹீரோ. அவர் வந்து இன்னைக்கு மலையாள உலகில் ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஹீரோவில் அவர் ஒருத்தர்.
ஸோ அது அந்த ஆல்சோ டொவினோவை எல்லாருக்கும் பிடிக்கும். டொவினோவோட படங்கள்லாம் எனக்கு யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ நம்ம தமிழ்நாட்டில் கூட டொவினோட படங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பேஸ். ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்கு. அப்போ அவர் முதல்ல இந்த கதையை பண்ணணும்னு அவர் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஹீரோ முதல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கதையில எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன் நம்பிக்கை வந்தால் இது மக்களோட ஒரு மண் சார்ந்த, ஒரு உரிமை சார்ந்த, ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு கதை. அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்தில் ஒன்று சொல்ல போகும்போது கண்டிப்பாக அது நல்லா இருக்குங்கிறது எண்ணம். இன்னொன்று இது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு படமும் ஒரு டைரக்டர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய, தன்னை நிரூபிச்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஒரு படம் பண்ணோன்னா ஜாலியாக 10 படம் பண்ண முடியாது. இங்கே டைரக்டருக்கு ஒவ்வொரு படமும் லைஃப், ஒவ்வொரு படமும் அவன் போராடணும். ஒவ்வொரு படமும் அவனுக்கு வந்து நித்தியகண்டம் பூரண ஆயுசம் தூக்கம் இருக்குது. பாருங்க, இவர் தூங்கி 2 மாதம் ஆச்சு, இப்போ வந்து உட்காந்துருக்காரு, நாளைக்கு படம் ரிலீஸ். இதுதான் ஒரு டைரக்டரோட நிலைமை. அப்போ அவர் ஈஸியாலாம் அந்த படத்தை பண்ணிட முடியாது. அதுக்கு இந்த படம் வந்து ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைன்றப்போ அதுக்கு ஒரு இடம், அந்த களம், அங்கே வந்து 1000 போலீஸ், அந்த பக்கம் 1000 மக்கள், இவங்களோட தினசரி அவர் ஷூட் பண்ணார் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க்கை வந்து நான் நேரில் பார்த்தேன். ஸோ எவ்ரி டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஃபியூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரியில் தன்னோட பேரை ஸ்ட்ராங்காக எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஏனோ தானு காசுக்காக படம்ன்றது இல்லை. இது வெறும் ஃபேன் பேஸுக்காக, இல்லை ஃபெமிலியாரிட்டிக்காக, இல்லை காசுக்காக பண்ணுறது இல்லை. ஆனால் தன் வாழ்க்கை, நான் இந்த சினிமாவில் எனக்கான தாட்ஸை பூரா நான் சினிமாவை மாற்றணும்னு நினைக்கிறேன்ல, அப்படிப்பட்ட டைரக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி இது பண்ணி எமோஷன்ஸை கேப்சர் பண்ணி ஒரு காசை பார்த்துலான்னு நினைக்கிற டைரக்டர் இல்லை. அவரோட தாட்ஸ் வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் இதோட ஒர்க் பண்ணும்போது நானும் கூலாக இருந்தேன், அவரும் கூலாக இருந்தார். நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ணோம். எனக்கு எந்த டென்ஷனும், பிகாஸ் ஆஃப் தாட்ஸ் ஒத்து போயிடுச்சுன்னா அங்கே டென்ஷனே இல்லை. தாட்ஸ் இல்லை சினிமாவில் வந்து ஒரு அந்த அந்த இம்பார்ட்டண்ட்டை ஒருத்தர் புரிஞ்சுக்கலைன்னா தான் நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். அது வரவே இல்லை சார். அண்ட் இந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம ட்ரைலரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நோட் பண்ணோம். ஸோ நீங்கள் இதை படமாக மேக் பண்ணோம் அப்படின்னும் போது உங்களுடைய ரெஃபரன்சஸ் என்னவா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இந்த பிக் சேலஞ்சஸ் ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் இல்லை ஆக்சுவலி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி கேரளாவில் இல்லை, தமிழ் தெரியாது, இங்கே இருக்கா இல்லையா தெரியாது. ஓகே. அப்போ இங்கே இந்த மாதிரி இல்லை. அப்போ ரெஃபரன்ஸ் பார்த்து அந்த படத்தை பண்ணுவாங்க. ஆக்சுவல் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அவங்க ரியல் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பண்ணியாச்சு அங்கே. அதில் கூட கொஞ்சம் பிஃபோர் 20-25 இயர்ஸ் பேக் சின்ன சோஷியல் மீடியா அந்த டைமில் இல்லை, நியூஸ் மீடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ண இராது. அப்போ அது அந்த மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் விஷுவல் கேப்சர், ரியல் லைஃப் கேப்சர் ஃபுட்டேஜஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில். அப்போ அந்த விஷுவல்னு ஒரு ஃபயர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இது இந்த படத்துக்கு கொண்டு வரலாம், அது கொஞ்சம் கூட என்டர்டெயின் பார்க்கலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணியாச்சு. அதுப்போ படம் ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் ப்ரிவ்யூ கேரளாவில் போயிட்டுருக்கு. அப்போ நிறைய கிரிட்டிக்ஸ், மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி கேள்வி ஏதாவது ரெஃபரன்ஸ் இல்லாத படம் தான் இது ஃப்ரெஷ் படம் அந்த மாதிரி அவர் சொல்லியாச்சு ஆக்சுவலி. அப்போ இது வந்து டோட்டல் ஒரு நியூ ட்ரை அந்த மாதிரி போகும். ஆக்சுவலி ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஓகே. அதை ட்ரூ ஸ்டோரி ஈவன் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. அது வந்து ஃபுல் ஸ்டோரி எடுக்கல, அங்கே ஒரு நாட்டு மட்டும் எடுத்திருக்காரு. அதை எப்படி ஃபிலிமுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது அவரோட விஷுவல் ட்ரீட். ஆனால் இது வந்து ஒரு நடந்த ஒரு விஷயம்ன்றப்போ சில கேரக்டர்ஸ் இன்னமும் ஒரு சில கேரக்டர் இங்கே உயிரோடு இருக்காங்க. இதில் இந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட, இல்லை இந்த இன்சிடெண்ட்டை நேரடியாக பார்த்த, அதுக்காக கோர்ட்டுக்கு போன ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியோட கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் வச்சு அதுக்கு யார் மேட்ச் ஆவாங்க, இன்னைக்கு அவங்களோட ஃபேஸ் இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகணும் அப்படின்றதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, ஓகே, நேராக அந்த கேரக்டரை பிக் பண்ணாத கொஞ்சமாக ஒரு லிபர்ட்டி எடுத்ததுக்கப்புறம் டைரக்டோரியல் பெர்ஸ்பெக்டிவ், ஸ்கிரிப்ட் ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சினிமா இட்செல்ஃப் இஸ் எ ஃபிக்ஷன் ஆக்சுவலி. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கொஸ்டினாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ பதில் சொல்லலாம் சார். ஆக்சுவலாக விசாரணை, விடுதலை அண்ட் ஜெய்பீம் இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஸோ இந்த படத்தோட ஒன்லைனும் எப்படி தான் இருக்கும்? நம்ம பார்த்த மாதிரி அவங்க ஓகே. என்ன கேள்வி சார்? ஓகே, அது எல்லாமே பார்த்துருக்கோம். எப்படி ஆக்சுவலி ஐ அம் a big fan of வெற்றிமாறன் சார். ஓகே. ஜெய்பீம் ஆல்சோ இங்கே அந்த ப்ரொடெஸ்ட் அந்த ரியல் லைஃப் கேரக்டர் ப்ரொடெஸ்ட் நிறைய இருக்கும். அந்த கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் பீப்புள் நிறைய இருக்கும். அந்த ஆள் அந்த ஜெய்பீம் ரியல் கேரக்டர் வந்து மதுரை தானே சார்? மதுரை ஸ்டோரி நிறைய ஹிஸ்டரியில் நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும் பிரதர். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். இந்த கதையை வந்து இந்த ஆங்கிள் இருந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் நினைப்பாங்க.
ஓகே. இப்போ ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சூர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட போராட்டம், ஒரு வக்கீல் எப்படி போனார், எப்படி பண்ணார், அந்த கேஸை எப்படி பார்த்தாரு, அதில் என்னென்னலாம் உண்மை வந்துச்சு அப்படியே அவரோட இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெதுவாக ஓப்பன் ஆகும். அது வேறு. அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை வச்சுருப்பாங்க. பட் விடுதலையை பொறுத்தளவில் ஒரு பெரிய ரயில் விபத்து நடக்குது, இதுக்கு காரணமானவர் ஒருத்தர், அவர் யார் அப்படின்னு அவரை பற்றி பேச ஆரம்பிக்க ஒரு கதை ஓப்பன் ஆகும். அப்போ அவர் சில பிரச்சனைகளையும் சில நியாயங்களையும் சொல்லுவார். அப்போ அவர் மூலமாக போகும்போது நமக்கு அந்த பூமி பிரச்சனை அதை பற்றின கதை சொல்லுவோம். இது ஒவ்வொரு டைரக்டரும் அவங்கவுங்க வியூவில் அதை மாற்றிக்குவாங்க, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு. பட் இவங்க சொல்லியிருக்கிறது ராவா வேற ஒரு வகை, இது ஒரு போலீஸ்காரனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு வகை. ஓகே. ஒரு போலீஸ்காரன் நான் ஒரு அந்த சத்தியபிரமாணம் எடுக்கும்போது நான் இந்த பதவியில் நான் நேர்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், எனக்கு இந்த பதவி நான் மக்களுக்கான சேவை செய்வேன்னு போகிறான். ஆனால் போகிற எல்லா போலீஸ்காரனும் அதை காப்பாற்ற முடியுதா? காப்பாற்ற முடியாது. அப்போ காப்பாற்ற முடியாத ஒரு போலீஸ்காரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிரச்சனை எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்க்குறாங்க. இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஆக்சுவலாக டொவினோ தாமஸ், சேரன் சார், ஸோ இவங்களெல்லாம் நம்ம காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா வென் யூ வாஸ் ரைட்டிங் த ஸ்கிரிப்ட், இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸாக யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஆக்சுவலி டொவி நம்ம 12-13 இயர்ஸ் பேக்கில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணாச்சு. ஓகே ஓகே. அண்ட் ஆஃப்டர் பெரிய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. டெய்லி பேசுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் டொவி நேராக கூப்பிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் கதை நிறைய சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரீட் நிறைய வாட்டி பண்ணியாச்சு. அப்போ அவ்வளோ டைரக்டர் ஆக்டர் கேப்பு நமக்கு இல்லை. ட்ரூ ஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஃபார் மீ. ஸோ டொவி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் அது எப்பவுமே அப்படித்தானே, இந்த கதை யாரை வச்சு பண்ணுறோம்னு முடிவு பண்ணுவோம். இந்த ஆக்டர் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம அந்த ஷேட்ஸ்க்கு ஆப்போசிட் யார் வந்தால் நல்லா இருக்கும், 1 by 1 தானே சார் சொல்லி மாதிரி. அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். இல்லைனா டோட்டலி நமக்கு ஒரு ஆமாம், இது முதல்ல நம்ம படம் பார்க்கட்டும். படம் பார்த்தாங்கன்னா தான் இன்னும் அதை பற்றி நீங்களும் கேட்க முடியும், நாங்களும் சொல்ல முடியும். கரெக்ட். நாளைக்கு ரிலீஸ். ஸோ நாளைக்கு ரிலீஸ் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தமிழ் வெர்ஷனாகவே வருது. மலையாள படமாக இல்லை, தமிழ் வெர்ஷனாகவே போடுறாங்க. அப்போ தமிழ் வெர்ஷனாக மக்கள் பார்க்கும்போது அதுக்கு அவங்களோட எங்கேருந்து இவங்க மற்ற படத்துலேருந்து வித்தியாசப்படுறாங்கன்றது புரியும். இந்த ஐடியாலஜி எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ மேக்ஸிமம் சினிமா அப்படின்னும் போது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை, மேக்ஸிமம் பார்க்கறத சொல்கிறேன். மகாநதி எப்படி வந்திருக்கும், குணா எப்படி வந்திருக்கும், அன்பேசிவம் எப்படி வந்திருக்கும், என்டர்டைன்மெண்ட் மீடியா. இல்லை சார், அதுதான் கேட்க வந்தேன். ஓகே, கேள்வி தப்பு. என்டர்டைன்மெண்ட் மீடியா கிடையாது சினிமா. இது ஒரு ஆர்ட் மீடியா. புரியுதா? அவங்களோட தாட்ஸை அவங்கவுங்க மைண்டில் என்ன கற்பனை இருக்கோ அதை இதில் பதிவு பண்ணலாம். கவிதை எழுதுறோம்ல, ஆர்ட் ஓவியம் வரைகிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு விஷுவல் மீடியா. இது என்னோட தாட்ஸ், என்னோட ஃப்ரீடம் நான் சொல்கிறது. நீங்கள் இதை என்டர்டைன்மெண்ட் கொண்டு போய் வச்சுட்டு என்டர்டெயின் படங்கள் மட்டும்தான் ஓடுதுன்ற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அது இல்லை சார், அதுதான் கேட்க வந்தேன். மேக்ஸிமம் பீப்புள் அப்படி நினைக்கிறாங்க. பட் இது மூலயமா மக்களுக்கு நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களும் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கலாம், இதுக்கு மக்களுக்கான வரவேற்பும் கிடைக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம படமாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அண்ட் அடுத்தடுத்த படங்களும் இதை வச்சு நம்ம ஏன் டைரக்ட் பண்ணோம், அந்த கேள்வி கேட்குறேன் சார். இல்லை சார், அதான் முதல்ல சொல்லியாச்சு. இப்போ நம்மளுக்கு காலையில் இருந்ததுக்கப்புறம் இன்னொரு சோஷியல் கம்யூனிட்டி சினிமா பண்ணலாம், அந்த மாதிரி டிசிஷன் நமக்கு எடுக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ நம்மளே இப்போ நம்மளுக்கு போக லைஃப் போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த அந்த ஆன்கோயிங் வாக்கில் நமக்கு நிறைய சோஷியல் இன்சிடென்ட்ஸ் நமக்குள்ளே வரும். டெய்லி ஹேப்பனிங் இஷ்யூஸ். அதில் நமக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்த்தா நியூஸ் கட்டிங்ஸ், கிளிப்பிங்ஸ், அந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது. அப்போது சார் சொல்லி மாதிரி நம்மளோட கவிதை எழுதும்போது ஃபர்ஸ்ட் லைன் எழுதும்போது செகண்ட் லைன் நம்ம உள்ளேருந்து வரணும். அப்போ அந்த கதை சொல்லியதுக்கப்புறம் அதில் லேயர் பை லேயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய கேரளாவில் நடந்த நிறைய சோஷியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சார் சொல்லிய மாதிரி இது முதல்ல என்ன என்டர்டெயின் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் இல்லை, ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கு. ப்ரொடியூசர் அந்த படம் ஒத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நமக்குள்ள சினிமா அந்த மாதிரியே பண்ண ஃப்ரீடம் உள்ள ஒரு ப்ரொடியூசர். இப்போ இந்தியன் சினிமா கம்பெனி அவரை ஃபர்ஸ்ட் படம் இது டிப்பு ஷியாஸ் 2 பேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அவர் இந்த ஃப்ரீடம் தந்திருக்கு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆடியன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான். அப்போ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண படம் அது மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் நல்ல ஒரு தாட் உள்ளே இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு விஷயம், இந்த சிஸ்டம்
இதாச்சுன்னா மக்களோட ரெவல்யூஷன் வந்து இதாகும் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தேன். ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு அது படம் ஃபுல்லாகவும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய படமாக வந்து நிறைவேற்றி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சினிமா வந்தால் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை சேஞ்ச் பண்ணுமான்னு இல்லை. ஸோ அதில் ஒரு எனி கொஷின் இல்லை ஓகே இப்படி தான் இருக்கணுமா? நிறைய படம் வந்துருச்சு. சிஸ்டம் சேஞ்ச் System ஆயிருக்கு. never change. சிஸ்டம் மாறவே மாறாது. ஓகே மாறணும். ஓகே மாறாதுன்னு சொல்றதை விட மாறணும்னு நினைக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அது ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.